கே.பி. சுந்தராம்பாள் அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரே நடிகை தெரியுமா? 1 லட்சம் என்பது இப்ப இருக்கிறதுல 100 கோடிக்கு சமம். அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு காலத்துல தன்னுடைய ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கின ஒரே நடிகை கே.பி. சுந்தராம்பாள். இந்த கே.பி. சுந்தராம்பாள் அம்மா வறுமை காரணமா காவேரி ஆத்துல தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பொன் குழந்தைகளை இழுத்துக்கிட்டு போறாங்க. போய் அந்த காவேரி ஆத்துல முக்கிட்டு செத்து போலாம். இந்த அம்மா அழுகுறாங்க, அம்மா வேண்டாமா, அம்மா சாக வேண்டாமா, அம்மா சுமார் பொம்பளை பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்ற முடியும், உங்களை வச்சுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, வாங்க எல்லாரும் போய் காவேரியில சாகுவோம் அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. இது இழுத்துட்டு போகும்போது கே.பி. சுந்தராம்பாள் உள்ள விழுந்து அவங்க அம்மா காலை இறுக்கி பிடிச்சு, அம்மா என்னை விட்டுடுமா, சாக வேண்டாமா, உன்னையும் நான் காப்பாத்துறேம்மா, அம்மா உன்னையும் நான் காப்பாத்துறேம்மா, இதை விட்டுடுமா அப்படி. அந்த அம்மாக்கு மனசு கேட்காம எப்படி இது நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொடுமுடி அதெல்லாம் காவிரி கரூர் அப்படியே கரையா ரயில் போகும், ஒரு பேசஞ்சர் ரயில். இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த அம்மா வந்து ரயில்ல ஏறுறாங்க. அப்படி ரயில்ல ஏறும்போது எதிர் சீட்ல உட்கார்ந்து இருந்தவர் இந்த குழந்தைங்களை இப்படி பார்த்துட்டு அது பசி மயக்கத்துல அப்படியே சாஞ்சு கீழே விழுது. ஏமா இந்த பிள்ளைங்க எப்ப சாப்பிட்டுச்சு அப்படின்னு கேட்டார். அந்த எதிர் சீட்ல உட்கார்ந்து இருந்தவர் சாப்பிட்டுச்சா, என்னைக்கு சாப்பிட்டுச்சுன்னு கேளு, நான் எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியும், தாகலாம் தான் காவிரியில போய் விழலான்னு போனேன். சும்மா இருங்கம்மா, இதுக்காக சாவாங்களே யாராவது, எனக்கு புள்ள இல்லம்மா, கொடுத்துறீங்களா, இந்த புள்ளைய கொடுத்துறீங்களா, எனக்கு புள்ள இல்ல, ஏன் உங்களுக்கு அண்ணன் இருக்காரா உங்களை காப்பாத்துறதுக்கு, இல்ல நான் என்ன அண்ணனா கொடுக்குறேன், இந்த பிள்ளைங்களை நான் வளர்க்கறேன், கொண்டாங்கம்மா வாங்க. கூட்டிட்டு போய் ஈரோட்ல அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு பாட்டு நல்லா வருதுன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைய தன்னுடைய குழந்தையா வளர்த்து பிற்காலத்துல மகாத்மா காந்தி விருந்து வந்து தமிழ்நாட்டில் சாப்பிட்ட வீடு கொடுமுடி கோகிலம் என்று அழைக்கப்பட்ட யாரு, கே.பி. சுந்தராம்பாள்.